திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறையில் திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி இமைகளாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துணி அடியேன் படிச்சிடையா. சிவாயன். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், எள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் குளிர்கீரர், கல்லாடனார், உன் கபிலர், பரணர், மெய்யுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருமுறை கோயில் சென்று அடைதல். வாங்க தாமோதரையா. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. என்னய்யா புது முயற்சி எடுத்துக்கிட்டீங்க? ராகம் மாத்திட்டீங்களா? சிவ சிவ. வித்தியாசமா தான் நல்லா இருக்கு. ஒரே மாதிரி என்ன பாருது ஐயா சொல்லுங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே. நல்லா இருந்தது சிவபெருமானே. சிவசிவா. என்னடா ஐயா ஒரு மாதிரி பாடுறாருன்னு நினைச்சேன். கரெக்டா உங்க முயற்சியை பாராட்டுக்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி. நல்லா. அடுத்தது திருக்கதவும் திறக்க காந்திமதி அம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள்,
அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாயம். அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி. வாங்க வந்தவாசி செண்போலி அம்மா வாங்க. 8வது பாட்டு. முந்திய முதல் நடு இறுதியுமானார். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குகிறேன் ஐயா. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திரு பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அடியாரடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. சித்தம் அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தணன் என்பது அறவோர் என்றும் அறமாவது மனத்துக்கண் மாசிலனாதல் என்று சொல்வார்கள். அதனால மன தூய்மையோடு இங்கே காலையிலே ஓதப்படுகிற திருமுறை தமிழோசை, அதற்கு முன்னாடி திருவடி பணிதல் என்ற நெட்டை கூட. இன்னைக்கு நெட்டை கூடல ஐயா தெள்ளானம் பாடினாங்க. தெள்ளேனம் கொட்டாமோ தெள்ளேனம் தானே அர்த்தம். நடராதையா நடராதையா அது ஒரு இசைக்கிழவின்னு நினைக்கிறேன். அது ஒரு தாளம் நினைக்கிறேன். அதான் தெள்ளையிடம் என்ற சொல்லுக்கு கையாலே தட்டுதல்னு பேரு. அதான் தாளம். அதாங்க ஐயா. அதான் சரிங்கய்யா. நார்மலா நடந்து போ சொல்ல கை தட்டிக்கிட்டே பாட்டு போ, கை தட்டி பாடுதல், அதுதான் தெள்ளையிடம்னு பேரு. கை தட்டி பாடி ஆடுதல், அந்த முயற்சி தான் இன்னைக்கு தாமரையா செஞ்சாரு. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் கை தட்டி பாடி பாருங்க, அது வரும் அந்த மெட்டு. அததான் இன்னைக்கு அவர் முயற்சி பண்ணாரு. அது 2 பேரும் பேசி வச்சு முயற்சி பண்ணாங்களான்னு தெரியல. நல்ல முயற்சி. அதுதான் தெள்ளையிடம் கொட்டுதல். கையாலே தட்டி எல்லாம் கூட்டமா சேர்ந்து இங்க மகளிர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து, ஏன்னா திருவம்பாவை அல்லவா, அந்த மணிவாசருடைய நிறையில மகளிர் விளையாட்டுன்னு சொல்லி பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டி கொண்டு தெருவிலே பாடி ஆடி செல்லுதல் தான் தெள்ளானம் கொட்டுதல் எங்க ஐயா சொல்லுவாங்க. அது எங்க போவோம்? நேர கை தட்டிட்டே கோயிலுக்கு போவோம் இல்லையா? அதனால அந்த சென்றடைந்த அந்த பாட்டை அந்த வகையில முயற்சி பண்ணிருக்காரு. இவர் தெள்ளானம் பாடுறதுக்கும் அவர் அந்த மெட்டுல பண்ணதுக்கும் சரியா வருது. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செரு கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வதெரிதான் பெற்ற புண்ணிய கண்கிரண்டனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் என்றாழ்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவான் அவர் கோயில் சேர்ந்தாரன்றே
செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருமுறை திருக்கோயிலுக்கு சென்று அந்த திருக்கழக திறப்பித்து திருமுறை தமிழோசை பாடுதல் என்ற வகையில இன்னைக்கு தெள்ளையணம் கூட்டுதல் அமைஞ்சது. வாழ்க வாழ்க வாழ்க, நன்றி நன்றி என்று சொல்லி நாம் நேற்று வரைக்கும் அந்த 10ஆம் திருமுறை 2ஆம் தந்தத்துல 3வது பாகமாக இலிங்க புராணத்தை பார்த்தோம். இன்றைக்கு 4வது பகுதியாகிய தக்கன் இது அதுல முதல் பாட்டு கேள்வி ஆஹ் தக்கன் கேள்வியா வேள்வியா கேள்வியா? கேள்வின்னு போட்டிருக்கு. கேள்வியா தக்க வேள்வி இல்லையா? வேள்வியா? தக்கன் வேள்வி. வேள்வி வேள்விதான் கரெக்டா? ஆமா, திடீர்னு தக்கன் கேள்வி கண்ணு வச்சு தக்கன் கேள்வி கேட்டான். தக்கன் கேள்வி கேட்டவர் இல்ல, வேள்விதான் செய்தான். ரைட்டு. அது முதல் பாட்டு. சரி பாட்டு. சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்கல்ல, அவங்க பாட்டு சொல்லலாமே. பாடுங்கம்மா. அடுத்தது மாணிக்க நடராஜையா. ஓம் நம சிவாய. தந்தை பிரான் வெகுன்மான் தக்கன், தந்தை பிரான் வெகுன்மான் தக்கன் வேள்வியை, தந்தை பிரான் வெகுன்மான் தக்கன் வேள்வியை, வெந்தழல் ஊடே புறப்பட விண்ணவர், வெந்தழல் ஊடே புறப்பட விண்ணவர், முந்திய பூசை முடியார் முறை கெட்டு, முந்திய பூசை முடியார் முறை கெட்டு, சிந்தினர் அண்ணல் சினம் செய்த போதே, சிந்தினர் அண்ணல் சினம் செய்த போதே, சினம் செய்த போதே. நன்றியா. இங்க தக்கன் வேள்வி யாரும் சொல்லு, தந்தை பிரான் என்று ஆரம்பிக்கிறார். தந்தையார்? தக்கனுடைய தந்தை நான்முகன் சொல்லுவாங்க. நான்முடைய மகன் தான் தக்கன். அவன் வேள்வி செய்து என்ன பண்ணா, பெருமானை நினைக்கணும். அது அருளியல் நிலையில. உலகியல் நிலையிலே வேள்வி நற்பயன் வீழ்புனலாவதுன்னு சொல்லுவாங்க. நல்ல நாட்டை நல்ல மழை பெய்னா வேள்வி செய்வார்கள். வேள்வி நற்பயன் வீழ்புனல்லாவதுன்னு பெரிய புராண பாட்டு. ஆனா இவன் உலகியல் நன்மைக்காகவும் செய்யல, அருளியல் நன்மைக்காகவும் செய்யல. பெருமானை புறக்கணிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு அந்த வேள்வியை செய்தார். அதனாலே அந்த வேள்வியை அவர் சிதைத்தார். வெந்தழலூடே புறப்பட விண்ணவர் அதை முறைகட்டு செய்ததுனால அதை சிதைத்தார் என்ற செய்தியை சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து இன்னொரு முறை பாடுங்கம்மா அந்த பாட்டை. தந்தை பிரான் வெகுன்மான் தக்கன் வேள்வியை, தந்தை பிரான் வெகுன்மான் தக்கன் வேள்வியை, வெண்தழல் ஊடே உறப்பட விண்ணவர், தந்தை பிரான் வெகுன்மான் தக்கன் வேள்வியை, தந்தை பிரான் வெகுண்டான். வெகுண்டான் அது வெகுண்டான்னா கோவப்பட்டான் அர்த்தம். வெகுண்டான்னு சொல்லுது. இதுல வெகுன்மான் தான் இருக்கு. வெகுன்மான் இருக்குதே இல்ல, வெகுண்டான் அந்த வெகுண்டான்ற சொல்லு. தந்தை பிரான்னா அயனே வெகுண்டு எழுந்தான்னு சொல்லுவாங்க. தன்னுடைய மகன் செய்யற செயலை பார்த்து பிரம்மாக்கே கோபம் வந்துடுச்சான். அதனால தந்தை பிரான் வெகுண்டான்னு பாடியிருக்கிறார் திருமூலர். சரியா, இதுல பிரிண்ட் மிஸ்டேக் வேணுமோ தெரியல. டான்னு வரணும், பான்னு போட்டாங்க. டான்னு படிக்கணும், வெகுண்டான்னு படிக்கணும். தந்தை பிரான்
வெகுண்டான் வான் தக்கன் தந்தை பிரான் வெகுண்டான் மான் தக்கன் வேள்வியை வெந்தழல் ஊடே புறப்பட விண்ணவர் வெந்தழல் ஊடே புறப்பட விண்ணவர் முந்திய பூசை முடியார் முறை கேட்டு முந்திய பூசை முடியார் முறை கேட்டு சிந்தினர் அண்ணல் சினம் செய்த போதே சிந்தினர் அண்ணல் சினம் செய்த போதே சிந்தினர் அண்ணல் சினம் செய்த போதே சினம் செய்த போதே. வேள்வி என்றாலே அது அக்னியை மேலெழச் செய்தல். அதனாலே வெந்தழல் ஊடே புறப்பட. அப்ப அந்த வெந்தழல் எதற்கு? பெருமானை நினைப்பதற்கு. ஆனால் அந்த பெருமானை மறந்து விட்டு அவன் முறைகட்டு செய்தனாலே அதை அந்த வேள்வியை சிதைத்தார். அந்த எப்படி சிதைத்தார்தான் நம்ம திருவாசகத்துல 14வது பகுதி திருவுந்தியார்ல இருக்கும். அது ஃபுல்லா அந்த தக்கன் வேள்வி சிதைத்தை பத்தி செய்திய அந்த திருவுந்தியார் மூலமா பார்க்கலாம். வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு சந்திசைய கொண்டு. மாணிக் நடராஜேவம். நன்றி. அனைத்து இந்தியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறோம். சிவபெருமான் சிவ சிவ திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சந்தீசைய கண்டெழுகின்றரிதானும் எந்த இவனல்ல யாமே உலகினில் சந்தீசைய கண்டெழுகின்றரிதானும் எந்த இவனல்ல யாமே உலகினில் வந்தம் செய் பாசத்து வீழ்ந்து தவம் செய்ய அந்தமிலானும் அருள் புரிந்தானே. வந்தம் செய் பாசத்து வீழ்ந்து தவம் செய்ய அந்தமிலானும் அருள் புரிந்தானே. நன்றிங்க. முதல் பாட்டுல தந்தை பிரான்னு சொல்லி அயனை திருமாலை நான்முகனாகிய அயனை ஞாபகப்படுத்த இந்த பாட்டுல அரியை ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா தந்தைக்கு தந்தையா இருக்கிற திருமாலுக்கு மகன் நான்முகன், நான்முகனுக்கு தந்தை தக்கன் அப்படி சொல்லுவாங்க அந்த வழி மரபுல. அதனால இவன் தக்கன் செய்த வேள்வியை பார்த்து பிரம்மனும் வெகுண்டான், திருமாலும் வெகுண்டான். அததான் இங்க சந்திசைய கண்டு அரிதானும் எந்த இவனல்லையாமே, பெருமானை விட்டுட்டு அவன் செய்யறானே அப்படின்னு அவர்கள் இருவரும் வெகுண்டார்கள் என்று சொல்கிறார். அந்த வெகுட்சியின் அடையாளமாகத்தான் வீரபத்திரர் அந்த யாகத்தை அழித்தார். ஆனா அழித்தது அந்த வேள்வியை தவிர தக்கனை அல்ல. அதனால அந்தமில்லானும் அருள் புரிந்தானே, தக்கனுக்கு அருள் செய்தாத தக்கனை அழிக்கவில்லை, தக்கன் வேள்வியை மட்டுமே அழித்தார்கள் என்பதற்காக அந்தமிலானும் அருள் புரிந்தான் என்று பெருமானுடைய கருணையும் சேர்த்து சொல்கிறார் திருமல நாயனார். வாழ்க வாழ்க. அப்பரிசே அயனார். லலிதா பாலசுந்தரம். நமசிவாயா. அப்பரிசே அயனார் பதிவேள்வியில் அப்பரிசே அயனார் பதிவேள்வியில் அப்பரிசே அங்கே அதிசயமாகிலும் அப்பரிசே அது நேர்மையை உள்கலந்து
அப்பரிசே சிவனாலிகின்றானே, அப்பரிசே சிவனாலிகின்றானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அந்த தக்கன் வேள்வியில என்ன பண்ணாங்க, அந்த வேள்வி தீயை எழுந்தார்கள். அந்த தீயிலே யார் இருக்குது? பெருமான் தான் இருக்கிறார். பெருமான் இவர் நினைக்காம செய்திருக்கலாம், ஆனால் அந்த தீயை தான் பெருமானாக இருக்கிறது என்பதைத்தான் அப்பரிசே சிவன் அளிக்கின்றானே என்று வேள்வி தீயாக பெருமான் தான் அங்கே எழுந்து நின்றான் என்ற செய்தியை நம்முடைய திருமுறை நாயனார் சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு லலிதாமா படிச்சது பார்த்தா அந்த குரல் அப்படியே கிரணம் தர்சனம் படிக்கிற மாதிரியே இருந்தது. இந்த குரல் அவங்களுக்கு, அந்த குரல் இவங்களுக்கு தான் தெரியல. வாழ்க வாழ்க. அதே குரல் அப்படியே இருக்கு. அது அப்படியே இருக்கு, குழந்தைங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஐயா காலையில என்னையா எல்லாரும் அன்பு மழையா பொழிகிறீங்க ஐயா. அன்புதானே சிவம், அன்புதான் சிவம். நடராஜ் ஐயா காலையிலேயே எல்லாரும் நிச்சயில வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு, எல்லாரும் அழைக்கிறாரு. அது மாதிரி நீங்களும் அழைக்கிறீங்க ஐயா. நல்லது ஐயா, நல்லது. சிவாய நம்ம திருமூலர் அழைக்கிறார் யா, திருமூல நாயனார் அழைக்கிறார். சிவாய திருமூலர் கொடுத்த கொடை அவர் தான் அழைக்கிறார். வாழ்கவே வாழ்க அந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க வலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க விஞ்ஞானத்து அவன் தாள், வாழ்கவே வாழ்க பலவிலான் பாதமன திருமூலர் நம்மள வாழ்த்தி வாழ்த்தி அழைக்கிறார். நல்லதையா, நல்லதையா. இல்ல அந்த குரல லலிதம்மா பாடின குரல் கூட எனக்கு உடனே தர்ஷன் ஞாபகம் வந்தது. அது அப்படியே அம்மா சரஸ்வதி என்டாஸ் பண்ணாங்க. ஆமா, சந்தோஷம் சந்தோஷம். சிவாய் நம்ம அவரை எக்ஸாஜரேட் பண்ணல, அது உண்மைதான்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க சரஸ்வதி அம்மா. லாயர்ல லாயர் அட்வொகேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காலையில இனிமையான ஒரு மனதுக்கு இதமான ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நல்லது. சிவாய நம்ம, சிவாய நம்மையா. அடியன் படிக்கிறீங்க. பெருமான் எல்லாமே பெருமான் சொன்னா நினைக்கணும், நம்மளா சொல்ற எதையும். ஐயா நம்ம ஒரு கருவியா இருந்து செயல்படுறோம் இல்லையா, அதுவே நமக்கு ஒரு நாம் ஒரு நம்மை கருவியாக அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். அதனால பெருமானுக்கு நன்றி சொல்வோம். அதுதான் அதுதான். நல்லதையா, நல்லது. நன்றி. சிவாய பக்கத்தானே அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மக்கள் இந்த வாய்ப்பு எல்லாரும் கிடைக்காது. அதனால்தான் குருஜான சம்பந்தர் வாக்கு, அவரவர்க்கு உள்ளபடி ஈசனருளாலே அவரவரை கொண்டிருக்குமானார். அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணு. வந்தவங்க யாரையும் நீங்க நல்லவனும் தீரணும் சொல்லுவோம். வந்தவங்களா நல்லவங்க, வராதவங்களா பொல்லாதவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அதனால எல்லாம் சிவன் செயல் என்று நினைக்கிறதால் தான் குருஞான சம்பந்தர் வாக்கு. சரி, நாலாவது பாட்டு. சரி, பாலசுந்தரையா. அடியன் படிக்கிறேன். சிவாய் திருச்சிற்றம்பலம். அப்பரிசே அயன் மால் முதல் தேவர்களும் அப்பரிசே அவராகிய காரணம், அப்பரிசங்கி உளநாளும் உள்ளிட்டு அப்பரிசாகி அளந்திருந்தானே, அப்பரிசங்கி உளநாளும் உள்ளிட்டு அப்பரிசாகி அளந்திருந்தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றி ஐயா. அப்பரிசே அயன் மால் முதல் தேவர்கள் என்று சொல்லி திருமாலம்பெருமனும் தக்கன் செய்த தவறை சுட்டி காட்டினார்கள். அப்படியும் அவன் திருந்தாத காரணத்திலேதான் பெருமான் என்ன செய்தார், அந்த வீரபத்திரர் மூலமாக அந்த வேள்வியை அழிக்க செய்தார் என்று சொல்லி, அந்த அழித்தல் என்பது அந்த வேள்வி செயலை அழித்தாரே தவிர அந்த தக்கனை அழிக்கவில்லை என்ற செய்திதான் இங்க பாட்டு. அப்பரிசே அலர்ந்திருந்தானே, அவன் வேள்வியை அழித்தான், ஆனால் தக்கனை அழிக்கவில்லை. தக்கனை அழிச்சிருந்தா நம்ம இன்னைக்கு வரைக்கும் தக்கனை பேச முடியுமா? ஆனால் நீங்க தக்கனை பேசணும்ன்றா அதற்கு காரணம் அவனுடைய செயல் தவறே தவிர ஆன்மா என்பது என்றும் உள்ளது, அந்த உயிரை அழிக்க இயலாது என்ற சித்தாந்த செய்தியை சொல்றதாப்பா இதை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து அஞ்சாவது பாட்டு. அம்மா சரஸ்வதி அம்மா தான் கேக்குறாங்க. தக்கனை என்னையா செஞ்ச?
ஐயா வேள்விய அழிச்சாரு, டக்குன்னு அழிச்சாரா அழிக்கலையா? தக்கன் அழிக்கல, தக்கன் தலை எடுத்துட்டு அதுக்கு ஆட்டு தலை வச்சாருன்னு சொல்லுவாங்க புராணத்துல. அவனுடைய தலையை மட்டும் மாத்தினார் தண்டனைக்காக. அதான் அருள் செய்தான்னு பாடினார். அந்த மிலானும் அருள் புரிந்தான்ன்றது அவனுடைய தலையை மாற்றி அந்த தலையெழுத்தை மாத்தினதுக்காக அந்த மனித தலை எடுத்துட்டு ஆட்டு தலையை வைத்தார்கள்னு புராண கதை. ஓ சரி சரியா, சரிங்களா? ரைட். வாழ்க வாழ்க. 5வது பாட்டு சொக்கம்மா பாடுறாங்க. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. அலர்ந்திருந்தான் என்று அமர துதிப்ப குலம் தரும் கீழங்கி கோளுர நோக்கி சிவந்த பரமிது சென்று கழுவ உவந்த பெருவழி ஓடி வந்தானே. சிவந்த பரமிது சென்று கருவ உலர்ந்த பெருவழி ஓடி வந்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தக்கன் வேள்வியில வந்திருந்த தேவர்கள் அனைவரும் அந்த வீரபத்ரால தண்டிக்கப்பட்டாள். எதற்கு? அவங்களுக்கு இது அவங்கள தண்டிப்பது அவங்கள எண்ணம் அல்ல, பெருமானை நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே உவந்த பெருவழி ஓடி நின்றானே. நீங்கள் பெருமானை நினைக்காமல் செய்தீர்கள், பெருமானை நினைக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தண்டனையை தவிர அவர்களை அழிக்க வேண்டும் என்ற தண்டனை அல்ல என்பதைத்தான் உவந்த பெருவழி ஓடி வந்தானே என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்த 6வது பாட்டு சிவ புனிதவதி அம்மா வாங்க. அடுத்தது தனலட்சுமி அம்மா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. 6வது பாட்டுமா. அரி பிரமன் தக்கன் அருக்கனுடனே வருமதி வாழை வன்னினல் இந்திரன் சிரமுகநாசி சிறந்தகை தோள்தான் அரண்மருள் இன்றி அழிந்த நல்லோரே. அரண் இருள் இன்றி அழிந்த நல்லோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தக்கன் வேள்வியில இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலையறிந்து அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல்தகத்து சிந்தி திசை திசையை தேவர்களை ஒட்டுகந்த செந்தார் பொழில்புடைசூ தன்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதுங்கான்னு திருஅம்மானை கூட பாடுவார். அது எதனாலே செய்தான் சொன்னா, அரணருள் என்று அழிந்த நல்லோரே. அவர்கள் அறநினைக்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறு தண்டனையை தவிர அவர்களை அழிக்க அல்ல, அரணருளை நினைவுபடுத்துவதற்காக என்ற செய்தியைத்தான் அரணருள் என்று அழிந்த நல்லோரே என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு தனலட்சுமி அம்மா வாங்க. அடுத்தது நித்திலாமா. செவி மந்திரம் சொல்லும் செய்தவர் தேவர் அவி மந்திரத்தின் அடுக்களை கோழி செவி மந்திரம் செய்து தாமுற நோக்கும் குவி மந்திரம் கொள் கொடியது வாமே. செவி மந்திரம் செய்து தாமுற நோக்கும் புவி மந்திரம் கொள் கொடியது வாமே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். வேள்வி செய்த மந்திரம் சொல்லணும். அது அந்த மந்திரம் பெருமானுடைய திருநாமமாகிய 5 எழுத்து. அது 5 எழுத்து ஓதி அங்கி வேட்டுனல் வேள்வி எல்லாம் அஞ்சணி கண்டார் பாதம். அதனால அதுக்கு செவி மந்திரம்னு பேரு. அந்த செவி மந்திரம் என்ன பண்ணா மனதில் போய் நிக்கணும். அதனால அதற்கு குவி மந்திரம்னு சொன்னார். அதனால மனதில் போய் குவியணும். அதனால அது அந்த செவியிலே கேட்கிறது, மனதிலே குவியற்காக செவி மந்திரம் என்றும் குவி மந்திரம் என்று சொல்லி காட்டி நம்ம திருமூல நாயனார்
இவங்க என்ன பண்ணாங்க, அந்த வேள்வி என்பது வெறும் அவிகுண்டலுக்காக என்று சொல்லி அவிமந்திரமாகவும் சவிமந்திரம் என்று சொல்லி பெருமானை சபிப்பதற்காக அதை பயன்படுத்தி விட்டார்கள். அதனாலே அது முறைகேடு, அதனாலே அந்த வேள்வி அழிக்கப்பட்டது. அதனாலே அங்கே கொடுத்த தண்டனை என்பது அவர்கள் திருந்துவதற்காண்டே, அவர்களை அழிப்பதற்கல்ல, வேள்வியை அழித்து அந்த அவிமந்திரமும் சபிமந்திரம் செவி மந்திரமாக குவி மந்திரமாக மாற்றுதல் என்ற செய்தியை சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருமூல நாயனார். வாழ்க வாழ்க வாழ்க. 8வது பாட்டு நித்திலாமாவாக. அடுத்தது தேவி வெங்கடேஷன். நித்திலாமா. நல்லார் நவகொண்டம். திருச்சிற்றம்பலம். நல்லார் நவகண்டம் 9 இன்புறம் பல்லார் அமரர் பரிந்தருள் செய்கன வில்லார் வரையை விலங்கரி கோத்தனன் பொல்லாசுரர்கள் ஒன்றும் படிக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வேள்வி செய்யற போது அந்த அமைக்கிற அந்த குண்டத்துக்கு நவகுண்டம்னு 9 வகையாக அதை அமைப்பார்கள். அதனால அதுக்கு நவகுண்டம்னு பேரு. அந்த நவகுண்டம் இருக்குது, பெருமான் முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பெருத்தும பற்றியனாய் இருக்கிறார். ஆனால் நவம் என்பதற்கு 9 என்று மட்டுமல்ல, புதுமை என்று பொருள். அதனால புதுமை பொருளாகிய சிவனை நினைக்க வேண்டும். ஆனால் சிவனை நினைக்காமல் செய்தனாலே அந்த நவகுண்டம் அவகுண்டமானது என்று சொல்ற செய்திய உணர்த்தர பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. 9வது பாட்டு தெளிந்தார் கலங்கினும். மீட் எடுக்கணும் ஐயா. மீட் 5 6 பேர் கொடுக்கணும். தேவி வெங்கடேஷன் வாங்க. அடுத்தது வசந்தி சங்கர். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தெளிந்தார் கலங்கினும் நீ கலங்காதே, அழிந்தாங் அடைவது எம் ஆதி பிரானை விழிந்தான் அது தக்கன் வேள்வியை விய சவுழுந்தாங் அருள் செய் தூமொழியானே. நன்றிங்க ஐயா. அப்ப வேள்வி என்பது ஒரு தெளிவு ஏற்படுத்துவதற்காக. என்ன கேள்வி? பெருமான் நம்முடைய தீமைகள் எல்லாம் அழிப்பதற்காக அவன் தீ உருவா இருக்கிறான், கையிலே அனலேந்தி ஆடுகிறான் என்ற செய்தியை நினைவுபடுத்துவதற்காக, அந்த தெளிவுக்காக செய்யப்பட்ட வேள்வியை இவன் என்ன பண்ணா, தக்கன் வேற மாதிரி குழப்பிட்டான். அதனால அந்த வேள்வி என்பது வியச் செய்தான். அதனால வேள்வியை அழித்தான். ஆனால் அந்த வேள்வியில் பண்ண யாரையும் அவன் அழிக்கவில்லை என்ற செய்தியை நினைவுபடுத்துற பாடலாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. எல்லாரும் இறந்துபட்டார்கள்னு வருதுங்க ஐயா. எல்லாருமே இறந்துபட்டார்கள். அம்மா உமாதேவியோட பெரும் கருணையினாலே இல்லையா, யாரும் இறந்துபடலை, அருள் செய்தார் என்பது அந்த திருமூலர் வாக்கு. இங்க இந்த கருத்து தக்கன் திருமூலர் வாக்குல எந்த இடத்துல இறந்துபட்டான செய்தி வருதா? இதுல சிவபெருமானது இகழ்ந்தமையால் அப்பொழுதே செத்தவனாகிய தக்கனது வேள்வியை அழியுமாறு வைதும் பின்னர் அழிந்த அனைவரையும் மேல எழுமாறு வாழ்த்தியும் அருளி செய்த வாய்மையை உடைய எங்கள் உமாதேவியே, யாவர் தங்கள் மனத்திற்பத்தை இழந்து நிலை கலங்கிய பிறரை சார்ந்த போதிலும் நீ நிலை கலங்காமலே நின்று அன்போடு அணைவது எங்கள் சிவபெருமானையே அன்றோ அப்படின்னு இந்த தர்ம ஆதனத்துல சொல்லியிருக்காங்க. உமாதேவியை புறக்கணித்ததுனால இந்த இறந்தல் என்ற சொல் திருமூலர் வாக்குல எங்குமே வரல. தண்டித்தான் என்ற சொல் வருதை தவிர, தண்டித்து அருள் செய்தான் என்ற சொல் வருதை தவிர இறந்துபட்டான் செய்து வரல. தலையே துண்டா போய் விழுந்துச்சுங்க. தலையே துண்டா போய் விழுந்த பிறகு எப்படிங்க உயிரோட இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆட்டு தலை வச்சு உயிர்ப்பிக்கிறாரு. தலை துண்டா போயிடுச்சு. நீங்க எங்கேயாவது சரித்திரத்துல பாத்துருக்கீங்களா? தலை துண்டா போனவர் உயிர் எப்படி அதுல இருக்கும்? இறைவன் எடுத்துட்டாரு கருணையினால. அவர் ஆமா கருணையினால அவர் ஆட்டு தலையை வச்சு உயிர்ப்பிக்கிறார். அவ்வளவுதான். எல்லாரையுமே உயிர்ப்பிக்கிறாங்க ஐயா. புராணத்துல பல பேர் பல விதமா சொல்லுவாங்கயா. ஆனால் பெருமான் யாரையும் சாகடிக்கவில்லை, அவன் தண்டித்தானே தவிர சாகடிக்கவில்லை என்பதான் செய்தி. திருமூல திருமந்தாலும் எல்லாரையும் சாவடிச்சிட்டாங்கன்ற செய்தி இல்லை. பின்னாடி உரையரும் அப்படி எழுதியிருக்கலாம், அது அவரவர்கள் கற்பனையில எழுதிருக்கலாம். புராணம் என்பது கற்பனைக்கு ஏற்ற மாதிரி தான் அமையுது. அதனால சாவடிச்சிட்டா அப்புறம் உயிர்ப்பிச்சான்றது நம்மதுல இல்லை. அது செத்தவர்களை உயிர்ப்பித்தல் உயிர் நம்ம சமயத்துல இல்லை. புரியுதா உங்களுக்கு?
பல பேர் பல விதமா சொல்லலாம். ஆனா தக்கன் வேள்வியிலே தண்டிக்கப்பட்ட யாரும் சாகடிக்கப்படவில்லை. தக்கன் தன் வேள்வியில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தரையறிந்து அந்தரந்தே செல்லும் மலர்கதிரோன் பல்தகத்து சிந்தித்து செய்ததையே தேவர்களை ஒட்டுகொந்தான் அப்படின்னு பாரு. திருவந்தியார் பாட்டுல பாரு, யார் யார் எப்படிலாம் தண்டித்தான்னு பார்த்தவரை யாரையும் சாகடித்தான்னு சொல்லு. திருவாசகத்திலயும் இல்ல, திருமூல திருவாக்கலும் இல்ல. நம்ம கற்பனையில எல்லாத்தையும் அடிச்சுட்டான் ஒழிச்சிட்டான் அப்புறம் உயிர்ப்பிட்டான் அப்படின்னு சொல்றோம். கற்பனைன்னு சொல்றதுங்க இடமே இல்லைங்க ஐயா. உண்மைதான், எல்லாமே உண்மைதான். முதலை வாயிலிருந்து மீண்டெடுத்தது பொய்ன்னு சொல்ல முடியுமா? பூம்பாவை எழுப்புனது பொய்ன்னு சொல்ல முடியுமா? எழுப்புனது பொய்ன்னு சொல்ல முடியுமா? அது உலகியல் நிலையில அவங்க போய் விளையாடி இறந்துட்டாங்க, அதை அவர் உயிர்ப்பித்தார். இறந்தாரை எழுப்பிய வரலாறு இருக்குங்க ஐயா. அதெல்லாம் அடியார்கள் செய்கையா. இப்ப நேரன் அவர்களால அடியார்கள் செய்கை இறந்தவளை உயிர்ப்பது அடியார் செய்கை. ஆண்டவன் யாரையும் அழிப்பதில்லை. அவன் அழிப்பது அவனுடைய வேலை அல்ல. படைத்தல் காத்தல் துடைத்தல் தான் அவனுடைய வேலையை தவிர அழித்தல் அல்ல. நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. அடியார் செயலுக்கு ஆண்டவன் செயலுக்கு வித்தியாசம் உண்டு. அவர்கள் தன்னுடைய வினையினாலே பாம்பு கடித்து இறந்து போனார்கள், குளத்திலே மூழ்கி இறந்து போனார்கள். அப்பெருமான் அருளாலே அவர்கள் உயிர்ப்பித்தார்கள். அந்த செய்தி என்பது வேறு. இந்த தக்கன் வேள்வியில இங்க அழித்தார் என்ற சொல் எங்கேயுமே இல்லை. அவர் தண்டித்தார் சொல்லுதான் திருமூலரும் பாடியிருக்கார், திருவாசகத்துல மணிவாசகரும் பாடியிருக்கார். அழித்தல் என்ற சொல் இல்லை. அழித்தல் என்பது நமக்கு இல்ல. ஐந்தொழில்ல துடைத்தல் தான் தொழிலை தவிர அழித்தல் அல்ல. பெருமான் அவருடைய கெட்ட எண்ணங்களை துடைத்து தூய்மைப்படுத்துகிறார். அதனால மாற்று மனித தலைக்கு போல ஆட்டத்தலையை வைத்தான் என்பதனால வெட்டி செய்விட்டா அவங்க மாண்டுக்கு கீழே இறந்து போனார்கள், மீண்டும் உயிர்ப்பித்தான் என்பது இறை செயலிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்பதுதான் எங்க ஐயா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். சரிங்களா? வாழ்க வாழ்க வாழ்க. ஒருத்தர் ஒரு மாதிரி செய்யலாம் சில பேர். அதனால நான் சொன்னதான் ரைட்டு, மத்தெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. எங்க ஐயா எனக்கு கற்றுக் கொடுத்தல இங்கே உயிர்ப்பித்தல் என்பது இல்லை, இங்கே தண்டனை தான் தந்தானே தவிர யாரையும் அவரை அழிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அழித்தல் என்ற சொல் என் திருமூல திருமந்தனில திருவாசகத்துல திருவந்தியால அந்த சொல் இல்ல. பின்னாடி வந்தாலும் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஆனா அது அப்படியே சொல்லக்கூடாது. அடியார்கள் உயிர்ப்பித்தல் வேறு, ஆண்டவன் அழித்துட்டு அப்புறம் மீண்டும் படைப்பதல்ல. அதனால அவன் அந்த குற்றத்தினருக்காக தண்டனை தந்தானே தவிர அவன் யாரையும் அழிக்கவில்லை அப்படின்னு தான் எங்க ஐயா சொல்வார். வேள்வியை அழிப்பிக்க தவிர உயிர்களை அழிக்கவில்லை என்று சொல்வார். கந்த புராணத்திலையும் முருகர் தேவலாவும் உயிர்ப்பிக்கிறார். மாற்று உருவம் தந்தார், அவ்வளவுதான். அத மாதிரி மாற்று உருவம் தந்தாரே தவிர அழிக்கவில்லை. அது அழித்தல் என்பது நம்ம பயன்தொழில். அழித்தல் என்பது பெருமானுடைய தொழில் அல்ல. துடைத்தல் என்பது தொழில். அவன் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். நம்முடைய ஆணவத்திலிருந்து மாயைதனை உதவும் வல்வினையை சுடவும் மலம் சயமக்கவும் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். அதற்கு துடைத்தல் தான் பொருள். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றிதான் சித்தாந்த சைவம் சொல்ற செய்தி. இயற்கை மரணங்களை சம்பந்தர் அப்பர் சுந்தரர்லாம் பாசுரங்கள் பாடி இறைவன் வேண்டுகோள் வச்சு அவங்களை உயிர்ப்பிச்சாங்க. அதாவது புத்தகத்துல உரை எழுதிட்டாங்கன்னா அந்த உரையை படிச்சா அந்த உரையில அப்படிதான் இருக்குன்னு சொன்னா உரை எழுதினவங்களுக்கு குற்றமா இருக்கலாமா தவிர, அதனால அது எல்லாரையும் அது ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் சில கருத்து எழுப்பா, சில பேர் சில ஏற்க மாட்டாங்க. அது அவரவருக்கு உள்ள இயல்பு, அவ்வளவுதான். அதனால அதை தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்டு சொல்ல முடியாது. என்ன அவருடைய கருத்து அப்படி இருக்கலாம், நம்முடைய கருத்து இப்படி இருக்கலாம். படைத்தல் காத்தல் அழித்தல்ன்ற நினைவுல அவங்க எழுதியிருக்கலாம். இல்ல அப்படி இல்ல அழித்தல் இல்ல துடைத்தல்ன்ற கருத்துல இப்படி சொல்லி இருக்கலாம், அவ்வளவுதான். நீங்க அழித்தல் எடுத்துக்கினா அவங்க இறந்துபட்டார்கள் அப்புறம் உயிர்ப்பித்தார்கள் சொன்னா அது அழித்தல் தொழில். இல்ல பெருமான் அழிப்பதில் அவன் துடைத்தல் செய்கிறான்றது அவன் தூய்மைப்படுத்தினான், அதனால் தண்டனை படுத்த தவிர வேள்வி அழித்தானே தவிர அந்த வேள்வி அந்த தேவர்கள் யாரையும் அவன் அழிக்கவில்லை என்பது அந்த துடைத்தல் தொழிலாளன் பெரியவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எது எப்படியோ அதை ஏற்றுக்கொள்ளலாம். இதான் ரைட்டு அதான் ரைட்டு இல்லை. நான் சொல்றது ரைட்டா இருக்கலாம், நீங்க சொல்ற ரைட்டா அவரவருக்கு மனதுடைய இதை பொறுத்தபடி மனசாட்சிப்படி, அவ்வளவுதான். முடிவு இருக்கணும் இல்லையா? எதுதான் முடிவு? முடிவு ஏதாவது ஒண்ணுல முடிவு என்பது ஏதாவது ஒன்றுதானே இருக்க முடியும். முடிவு என்பது அவர்கள் மனசாட்சிப்படி. நீங்க அட்வொகேட்டா இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். கீழ்கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான், அதே ஜட்ஜ்மெண்ட் மாத்தி ஹைகோர்ட்ல மாத்தி கொடுப்பான்.
அப்புறம் மேல்கோட்ல ரெண்டுத்துல கீழே ஒத்துப்பா இல்ல மேல ஒத்துப்பா இல்ல ரெண்டுத்துல இல்லாம முடிய புதுசா ஒண்ணு கொடுப்பான். அது அவர்கள் மனசாட்சியை பொறுத்தது. இன்னும் கொஞ்சம் நிதி கொடுத்தா நீதியை மாற்றி சொல்லுவான். அதெல்லாம் நமக்கு வேணாம். உலகில ரொம்ப அதிகமா போக வேண்டாம். நீதிதான் சொல்லி நீங்க சொல்ல வேண்டாம். நம்ம உலகில போய் பேசக்கூடாது. நாம இங்க திரும்ப தமிழோசை படிக்கிறோம். படைத்தல் அழித்தல் துடைத்தல்னு பேசுறா அது அருளிகளா இருக்கும். திருமதி தமிழோசையில போய் நீதி எல்லாம் பேசி எதுக்கு? தலை, முகம், கை, தோல். தலை அருந்தவன், முகத்தால் அடிபட்டவன், கை வெட்டுண்டவன், தோல் இழந்தவன், அப்புறம் கண்ணை இழந்தவன், இப்படி இந்த வரிசையில தேவர்கள் இத்தனை இழந்திருக்கிறாங்க ஐயா. சூரியனுடைய பல்லு 32 பல்லும் நொறுங்கி போனதா வரலாறு சொல்லுதுங்க ஐயா. அதுதான் நான் சொன்னேன். திருவந்தார் அதெல்லாம் செய்திருக்காரு. அந்த இடத்துல யாரையும் சாகடிச்சான்ற சொல்லு இல்ல, எல்லாம் தண்டித்தான்ற சொல்லுதான் இருக்குது. அந்த தண்டனை என்பது பெருமானுடைய மரக்கருணை என்று சொல்லுவார்களே தவிர எந்த தேவர்களும் இறந்துபட்டதாக திருமூலர் பாக்கலையோ இல்ல மணிவாச பாக்கல இல்லைன்னு எங்க ஐயா சொல்லுவார். அந்த கோபத்துல எழுத வீரபத்ரர் போய் இதெல்லாம் செய்யறாரு. அப்படி செய்யும் போதே பாதிலா பெருமானே அசரேரியா நின்று அதை நிறுத்துன்றாரு. ஆமா, அது பெருமானுடைய மரக்கருணை. அதனாலதான் அருள் புரிந்தான்னு சொல்ல பயன்படுத்த அதை நிறுத்தி எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறாரு. இதுதான் அதுல வரலாறு. அல்ல, அதை உயிர்ப்பித்தன அவங்களை அழிச்சிட்டு உயிர்ப்பிக்கலையா, அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை உணர செய்தானே தவிர அவரை அழித்து ஒழித்து விட்டு மீண்டும் உயிர்ப்பித்தான் சொல்ற செய்தி தலை இழந்தவன் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. மாட்டு தலை, ஆமா, தலை இழந்தான் தக்கன் வேலியான்னு சொல்லிட்டு, ஆமா, தலை இழந்துட்டான்னா அவன் தலையை உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இவனுடைய மரக்கருணையோ அறக்கருணையோ அவனுக்கு ஆட்டுத்தலை வைக்கப்பட்டது, மன்னிக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஆக மொத்தம் செத்தான் தான். இப்ப பாருங்க, அந்த கடைசி பாடல் இதுதான் வலியுறுத்தி இங்க தர்ம ஆதனத்துல எழுதியிருக்கிறாங்க. நம்ம இறந்துபட்டான்றது எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டுதான் இருக்குது. நம்ம எடுத்துக்குவோம். ஐயா சொல்ற மாதிரி எல்லா உயிரும் ஆன்மா அழியாதுதான், இல்லைன்னு சொல்லல. உடல் மாறலாம், தலை மாறலாம், கை மாறலாம், முகம் மாறலாம், எல்லாம் மாறலாம். திருவள்ளுவர் கருணையினால உமாதேவி சொல்றாங்க, என்னை புறக்கணித்ததுனால இவ்வளவு, சிவபெருமானை புறக்கணித்ததுனால இவ்வளவு பாருங்கன்னு சொல்லிட்டு, நீங்க கடைசியில வாழ்த்துவது அவர் தானே வாழ்த்தணும், நீங்க மறந்ததுனால இவ்வளவு விளைவுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு உமாதேவி சொல்றதா கடைசியில சொல்றாங்க. நன்றிங்க ஐயா. அதான் உயிர் என்பது அழியாததால உடலுக்கு தான் தண்டனையை தவிர உயிருக்கு அழிவில்லை என்பதான் யாரும் இதல்ல. அதனால தேவர்கள் யாரும் சாகவில்லை, அவர்களெல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள், அவர்கள் யாரும் சாகடிக்கப்படவில்லை என்பதான் செய்தி என்பதைத்தான். சாகடித்தார் என்ற செய்தி திருமூலர் வாக்குலையோ மணிவாசர் வாக்குலையோ இல்லைன்னு எங்க ஐயா சொல்றதை நான் சொன்னேன். அது ரைட்டுன்னு சொன்னா ஏத்துங்க, தப்புனா விட்டுருங்க. அல்ல நான் தான் தப்பு பண்றேன்னா அந்த தப்புக்காக நான் வருந்துறேன், அவ்வளவுதான். அதை நான் என்ன பண்ணுறேன்? அதனால அது அவரவர்கள் மனசுபடி படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லி ஒரு மரபு. அந்த அழித்தல் என்பது சாகடிக்கிறது. ஆனால் படைத்தல் காத்தல் துடைத்தல் என்பது அவன் நம்மை தூய்மைப்படுத்த தவிர உடலுக்கான மாற்றத்தை தவிர உயிரை அழிக்கவே இயலாது. அதனால எந்த தேவர்களும் அழிக்கப்படலை, சாகடிக்கப்படவில்லை, இறந்துபட்டான் என்று சொல்லக்கூடாது, அருள் செய்தான். அதனால் அது மரக்கருணையின் அடையாளமாக அவர்களை தண்டித்து அவர்களை அருள் செய்தானே தவிர அவர்களை எல்லாம் அழிச்சு ஒழிச்சுடல அப்படின்னு எங்க ஐயா சொல்லுவார். அந்த நினைவை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதை நான் பதிவு பண்ணேன். அது இல்ல தர்மம் சொன்னா ரைட்டுன்னா நீ உங்களுக்கு அது ரைட்டா இருந்தா நீங்க அதை ஏத்துக்கலாம். நான் வேணான்னு சொல்ல, நான் அதை மறுக்க தயாரா இல்லை. ஆனா எங்க ஐயா இப்படி சொன்னாலும் திருமால விபாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பெற இல்லையா? மணிவாசகர் வாக்கு சாவாது இருந்தான்னு சொல்றாரு. அப்ப அவன் சாகடிக்கப்படவில்லை என்பது மணிவாசகர் உறுதிப்படுத்துகிறாரு. தெரியுது, உங்களுக்கே தெரியுது அந்த பாட்டுல. இப்ப பாருங்க, தக்கனரன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பெற மடிந்தது வேள்வி என்று உந்தி பெற. தலை இழந்துட்டாங்க ஐயா, தலை இழந்தான். ஆனா தலை இழந்த இடத்துல மக்கள் சூழ நின்று ஐயா அவன் சாஞ்சிட்டானா சாயல. அவன் சாயறதுக்கு முன்னாடி வேறு தலையை வைத்து அவனை உயிர்ப்பித்து விட்டார். அதனால அங்க அவன் கீழே விழுந்து சாகவில்லை, தலை மாறிச்சு, அவ்வளவுதான். அப்படி சிந்திக்கணும்னு எங்க ஐயா சொல்லுவார். கண்டிப்பாங்க ஐயா. நீங்க கீழே விழுந்து மீசில மண்ணு வரலன்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஆமா, அதுதான் உண்மைதான். தலை இழந்தாலே உயிர் போயிடுங்க ஐயா. நல்லது, நன்றி.
அதாவது உலகியல் பார்வை வேறு, அருளியல் பார்வை வேறியா? புரியுதா உங்களுக்கு? நீங்க அவன் செத்தான்னு சொல்லிதான் சாதிக்கணும்னா நான் அதை நான் ஆட்சேபிக்க தேவையில்ல. ஆனால் சாவாது இருந்தான் என்ற ஒரு சொல்றதுனால அவன் சாகவில்லை. அந்த உடனே அந்த தலையை ஆட்டு தலையை வச்சு அவனை இது பண்ணி வைத்தார். அவனை நிலை நிறுத்த செய்தார். மக்களை சூட நின்று உந்தி பெற அதை கீழே மடிந்து வீழ்ந்து விடவில்லை. வீழ்வதற்கு முன்னாலே அந்த தலை வைக்கப்பட்டு விட்டது. அதனாலே அவன் சாவாதிருந்தான் என்பதுதான் செய்தின்னு எங்க ஐயா அதை வற்புறுத்தி சொல்லுவார். அதனால நான் சொன்னேன். அது தப்புன்னா நீங்க அது வந்து நான் இது எங்க ஐயா கருத்தை நான் மாத்தி சொல்றேன். அதனால அதுக்கு அவர் சொன்ன உதாரணம் கேட்டா, அழித்தல் என்பது இறைவனுடைய தொழில் அல்ல, துடைத்தல் தான் அவனுடைய தொழில். அவன் நம்மை தூய்மைப்படுத்துகிறான். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றினா தவிர அழித்தல் அல்ல. அழித்தல்னு சொல்லக்கூடாது. அது அபசகுனம். சைவத்துக்கு அது பொருந்துவதல்ல. இறந்தா கூட அதை மங்களமாக சிவமடைந்தா சொல்றதா. இறந்து போட்டாங்க செத்து போட்டாங்கன்னு யாரும் பத்திரிக்கை போடல. பத்திரிகையில தான் சொல்லிக்கலாம் கொண்டுட்டாங்க செத்துட்டாங்கன்னு. ஆனால் அந்த பத்திரிகை படிக்க அவன் சிவ பதவி அடைந்தான், அது மங்களத்தின் அடையாளம். ஆனா மங்களமாக சொல்ல வேண்டும் என்றால் அவனை துடைத்தல் என்ற தூய்மைப்படுத்தல் செய்த தொழிலை தவிர அவனை அழித்து விடவில்லை என்று அமங்கலமாக சொல்லக்கூடாது என்று எங்க ஐயா சொல்லுவாங்க. அதை நான் சொன்னேன். மாமனாராச்சு எப்படி அழிக்கிறது? மாமனாராச்சு அந்த பாட்டிலேயே சொல்ற, ஆவா திருமால் அபிப்பாகம் கொண்டன்று சாவாது இருந்தான் என்று உந்தி பெற என்ன அந்த வார்த்தை அழுத்தி சொன்னார் எங்க ஐயா. அப்ப யாரும் அங்க சாகவில்லை, எல்லாரும் தண்டிக்கப்பட்டாதவர யாரும் செத்து விடவில்லை என்பதா சாவாதிருந்தான் என்று உந்தி பெறன்னு மணிவாசகர் சொன்னார்னு சொல்லி காட்டுவார் எங்க ஐயா. அதனால சொன்னேன் நான். தர்மநாட்டில் எழுதிட்டாங்க எல்லாம் செத்து போட்டாங்க கரெக்டுன்னு நான் ஒத்துக்கணும்னா அது அவங்க ஒரே எழுதணும் அப்படி எழுத தவிர பாட்டுல அப்படி இல்லை. பாட்டுல எப்படி இது சாவாது இருந்தான்னா இருக்குது. அந்த பாட்டுக்கு அவங்க என்ன அர்த்தம் சொல்லுவாங்க நமக்கு தெரியாது. வாழ்க வாழ்க. விழுந்த இடத்துல மண்ணு இல்லாத மண்ணு ஒட்டல. ஆமா, சாவாதிருந்தானே என்று உந்தி பெறன்னா இருக்கு. அப்படிதான் சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர். அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காரு. சாவாதிருந்தானே என்று உந்தி பெறன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அந்த சாவாதிருந்தானே சொல்ல அந்த அத்தனை தேவர்களுக்கும் பொருந்தும். யாரும் சாகடைப்படலை, அனைவரும் குற்றத்தை உணர்வாக தண்டிக்கப்பட்டார்கள். அதனாலே துடைத்தல் என்ற தூய்மை தொழில் ஆகியது. அதனால அவர்கள மனம் திருந்தி பெருமானை வழிபட போனார்கள். அதனாலே அது துடைத்தல் என்ற தூய்மை தொழிலை தவிர, அதனால அதுக்கு மரக்கருணைன்னு பேரை தவிர யாரையும் அழிச்சு போயிச்சு அவன் வீரபத்ரன் கொலை பாதகத்துக்கு உண்டாக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு எங்க ஐயா. நான் வீரபத்ரன் எல்லாரையும் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அவ கொலையாளியா அவரு கொலையாளி அல்ல அப்படின்னு சொல்லுவாரு எங்க ஐயா. கண்டிப்பா ஐயா. அந்த முதல் பொழிப்புரை நான் படிக்கிறேன். முதல் பாட்டினுடைய பொழிப்புரை படிக்கிறேன் ஐயா. நீங்க ஒரு உரையை வச்சுட்டு அந்த உரையை வச்சுட்டு அதுலயே நின்னா புண்ணியம் இல்ல. அது ஒரு புலவர் எழுதின உரை. அதுதான் அத்தாட்சி இல்ல, அதுதான் அத்தாரிட்டி இல்ல. இட்ஸ் நாட் அழிக்க முடியாத கான்ஸ்டிடியூஷன் அல்ல அது. புரியுதா உங்களுக்கு? அந்த சொல் அந்த தர்மயாத்துல உரை வெளியிட்டாங்க. அந்த உரையில அப்படிதான் இருக்குதுன்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். நீங்க ஏத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா எங்க ஐயா எனக்கு சொன்னாரு இப்படி இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. சாவாதிருந்தான் என்ற சொல்ல மணிவாசர் சொல்லி காட்டுகிறார். மணிவாசர் வாக்கால பார்க்கணும் தவிர புலவர் எழுத உரையில வச்சு பார்க்க கூடாதுன்னு எங்க ஐயா சொல்லுவார். திருமாலுக்கு அது சாவாது இருந்தாங்க ஐயா. தக்கனது எல்லாருமே அந்த எல்லா தேவர்களும் தண்டிக்கவில்லை, யாரும் அங்கே இறந்து படவில்லை. வீரபத்ரர் கொலையாளி அல்லை அப்படின்னு சொன்னார் எங்க ஐயா. நிறைய நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் அதை பத்திலாம் ஐயா. அதனால நான் அதாவது அழுத்தம் திருத்தமா சொன்னேன்னு தவிர உரை எழுதிட்டாங்கன்னு அது உரையில அப்படிதான் இருக்குது. அப்ப தாராளி இப்படி உரை எழுதிருக்காங்கன்னா அது உரை பெரிய அத்தாரிட்டி அல்ல. பாட்டு என்ன சொல்றா முக்கியம் தவிர உரை முக்கியம் இல்ல. நீங்க உரையை படிச்சுட்டு அது உரையில அப்படி இருக்குதான் நிக்கிறது நியாயம் இல்லை. அது அழித்தல் வேறு துடைத்தல் வேறு பிரிச்சு காட்ட எங்க ஐயா. கண்டிப்பா நீங்க வேணும்னா நீங்க ஏத்துக்கலாம், விட்டுடலாம், அவ்வளவுதான் தவிர இதுல நம்ம யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது. அது அவரவர்கள் மனசாட்சிக்கு விடப்படுகிறது. கண்டிப்பா. தக்கனது வேள்வி குண்டத்தில் தீ நன்கு வளர்க்கப்பட்ட பொழுது அங்கு கூடியிருந்த தேவர் யாவருக்கும் தந்தையும் தலைவனுமாகிய சிவபெருமானை இகழ்ந்த அத்தக்கனுக்கு முதல் ஆகுதியை சிவபெருமானுக்கு செய்யுமாறு அறிவு புகட்டி அவ்வாறு செய்வித்து அவ்வேள்வியை முடிக்க மாட்டாதவராய் அவனுக்கு அஞ்சி
முறை திரும்பி திருமாலுக்கு முதல் ஆகுதியை செய்ய இசைந்தமையால் பின் அப்பெருமான் சினந்து வீரபத்திரரை விடுத்த பொழுது அவரால் அனைவரும் அழிந்தனர். அதே அழிந்தனர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். அதான் நான் சொன்னேன், அழிந்தர் என்ன அது வந்து உரை, அது வந்து பெரியவங்க வாக்கு அல்ல. நாம படிக்கிறது திருமுறை தமிழ் ஓசை. திருமுறை பாட்டுல எங்கன்னா இருக்குது அழிந்தார் என்ற சொல் திருமுறை திருமந்தத்திலயோ திருவாசகத்துல இருக்குதான்னு காட்டணுமே தவிர உரையை வச்சு காட்டக்கூடாது. உரை எழுதுறவர்கள் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள், புலவர்கள். அந்த உரையை வச்சுக்கிட்டு அவர் அழிந்தர் சொல்லிட்டாரு, ஆனா தர்மத்திலே சொல்லிட்டாங்கன்னா அது அத்தாரிட்டி அல்ல. அழிந்தர் என்ற சொல் எங்க இருக்குதுன்னு காட்டணும். திருமூல திருமந்தத்திலயோ இல்ல திருவாசகத்திலயோ இல்ல தேவாத்த இடத்துலயோ அழிந்தார் என்ற சொல் இருக்கிறதா? பெருமானுடைய ஐந்தொழில அழித்தல் தொழிலே இல்லை, துடைத்தல் தான் அவனுடைய வேலையை. அவன் தூய்மைப்படுத்துறான்னு சொல்லுவான தவிர அழித்தல்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சிவம் என்பது மங்கள பொருள். வீரபத்திரர் கொலையாளி அல்ல, யாரையும் கொலை செய்யவில்லை அப்படின்னு எங்க ஐயா அழுத்தம் திருத்தமா சொல்லி காட்டினார். ஏன்னா இந்த பகுதியை படிக்கிற காலத்துல அவர் சொன்ன ஞாபகம் அந்த காலத்துல. அதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். இதை நீங்க ஏற்படுதான் ஏத்துக்கலாம், இல்ல நீங்க அதுதான் உங்களுக்கு ரைட்டுன்னா நீங்க அதை ஏத்துக்கலாம். நான் அதை ஆட்சேபனை பண்ணல. நான் நன்றிங்க ஐயா. கற்பக யூனிவர்சிட்டியில தாமோதரன் ஐயா, கற்பக யூனிவர்சிட்டியில என்ன போட்டிருக்கீங்க? எது போட்டாலும் மனிதர்கள் எழுது உரையாது, நம்ம எழுதின உரைதான். அது யார் எழுதின உரையா இருந்தாலும் அந்த உரையில இருந்தா அந்த உரையை வச்சு நம்ம பொருள் காணக்கூடாது. பாட்டுல இருக்குதான்னு சொல்லணும். சிவபெருமான் ஒருத்தி முறைப்படுத்தினார் அப்படிதான் இருக்குது. சரிங்க. அதாவது முறை செஞ்ச போதே நீங்க அழித்தல் வந்து ஐந்தொழில அழித்தல் ஒரு தொழில்னு சொன்னா சாகடித்தான்னு சொன்னா ரைட்டு. ஆனால் அழித்தல் என்பது பெருமானுடைய தொழில் அல்ல, அதை துடைத்தல் என்று சொல்ல வேண்டும். அவன் தூய்மைப்படுத்துகிறான். அழிப்பது அவனுடைய வேலை அல்ல. உயிர் அழியாதது, உடம்பு தான் அழிய. ஆனால் உடம்புக்கு தான் தண்டனை கொடுத்தா தவிர உயிரை அவன் அழிக்கவில்லை அப்படின்னு சொல்றதுதான் திருமூல திருமந்தத்தில் திருவாசகம் கழட்டி அது சாவாதிருந்தான் என்ற சொல் வந்து திருமாலுக்கு மட்டுமல்ல அது எல்லா தேவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு எங்க ஐயா சொன்னதை நான் சொன்னேன். உங்களுக்கு அதை ஏற்படுறதா ஏத்துங்க. இல்ல அவன் அழித்தா செத்து எல்லாரும் சாவடிச்சிட்டான் திருப்பி உயிர் தெரிந்தான்னா அதை நீங்க ஏத்துக்கிறது எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்ல. உயிர் பழுதல்ன்றது சைவத்திலுக்கு தான் எனக்கு தெரியல. நீங்க அடியார்கள் சொன்ன செய்கையை சொன்னீங்க. ஆனா அடியார்கள் வந்து இயற்கையினாலே அவர்கள் உயிர் இறந்து போறார்கள். அதை வந்து அடியார்கள் இறைவன் அவர்களை உயிர்ப்பித்தார் என்பது வேறு. அங்க யாரும் கொலை செய்யப்படல. அங்கம் பூம்பாவையோ இல்ல அவினாசி பிள்ளையோ இல்ல அப்பூதி அடிகள் மகனோ யாரும் கொலை செய்யப்படவில்லை. ஆனா திருப்பி எழுப்பது அவர்கள் இயற்கையார்கள். அந்த இயற்கையை பெருமானுடைய அருளாலே உயிர் அவர்கள் இது கொடுத்தார்கள், அவ்வளவுதான், உடல் கொடுத்தார்கள். கண்டிப்பா இயற்பகை நாயனார் வீழ்த்தி அத்தனை துண்டாக போன தலை அத்தனை தலையும் வந்து ஒன்னா சேர்த்தாருங்க சிவபெருமானு. அது மனிதனுக்கு இயற்பகை நாயனாருக்கு காட்சி கொடுக்க பொழுது வெட்டுண்டு அத்தனை சொந்தக்காரங்க எத்தனை பேரையும் வந்து உயிர்ப்பித்து எழும்பி வானலோகத்துக்கு கூட்டு போனாரு. நம்ம பெரிய புராணத்தில் படிச்சிருக்கிறோமே. ஆமாங்க, அது வந்து அநியாயத்துக்காக செய்யறதுனால அவர்கள் தலை துண்டிக்கப்பட்டது. ஆனா அந்த தலை ஒன்னா சேர்த்து உயிர்ப்பித்து விட்டார். இப்ப தொடர்வோம், அப்புறமா ஆய்வு செய்வோம். தொடர்வோம் இப்போ. நன்றி நன்றி நன்றி. அவர் அதுல உறுதியா நிக்கிறாரு. ஏன்னா சரி, அவருடைய உறுதிக்கு நான் ரொம்ப தலை வணங்குறேன். ஆனால் அழித்தலுக்கும் துடைத்தலுக்கும் வேற. நான் துடைத்தல்னு சொன்னா அவர் அழித்தல் சொல்றாரு. எனக்கு துடைத்தலா தெரியுது, அவருக்கு அழித்தலா தெரியுது. அழித்தல் சொன்னா என்ன லாபம்னா அது அழித்தல ஒரு லாபம் தான், அழித்தல் வச்சுக்கலாம். எனக்கு அழித்தல் இது இல்லை, அதனால அதை நான் அதை ஒத்துக்கலாது இல்லை, அவ்வளவுதான். நான் ஒத்துக்கலதான் அவங்க சொல்ல தப்புன்னு நான் சொல்லல. எனக்கு அது ரைட்டா படலன்னு சொன்ன, அவ்வளவுதான். ஐயா நிலைக்கு இன்னும் உயரல, நாங்க இன்னும் கீழே தான் இருக்கிறோம். மனசாட்சி சொல்றதா, என்னுடைய மனசாட்சி என்ன சொல்றது அதான் எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டை தவிர கோர்ட்ல சொல்ற ஜட்ஜ்மெண்டா ஜட்ஜ்மெண்ட் அல்லன்றதா. நீங்க சொல்றதே சரி, அருளியல் படி நீங்க சொல்றதுதான் சரி, அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. உரை எழுதுறவங்க அப்படி எழுதிருக்காங்க, உரையில தான் அப்படி இருக்குதே தவிர மூலப்பாடல்லாம் அப்படி இல்லை. நீங்க சொல்றது கரெக்ட் தான், மூலப்பாடெல்லாம் அப்படி எங்கேயும் அழித்தான்னு இல்ல. ஒருத்தான் இருக்குது, ஒருத்தான் வந்து திருத்துறதுக்காக செய்யறது, தண்டித்து இருந்தது, கொலை செய்யறது இல்ல. அது கரெக்ட் தான், நீங்க சொல்றது அது கரெக்ட். அங்க கூட இயற்பகை நாயனாருக்கு உயிர்ப்பித்தார் சொல்லுது. அவர் அடியார் வந்து அவர் கோபத்துல கொலை பண்ணாரு, அவர் வெட்டி வீழ்த்தினாரு தவிர பெருமான் அருள் செய்தான் தவிர பெருமான் கொலை பண்ணிட்டு இது இல்ல. அந்த கொலையை பெருமான் செய்யல.
அடியார் செய்தார், அடியார் செய்கையை அவர் மாற்றி அமைத்தார். ஏன்னா அவங்களும் ஒரு நல்லெண்ணத்தோடு அந்த தடுத்தார்கள். அந்த நல்லெண்ணத்துக்காக அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். ஒரு குடும்ப வாழ்க்கை அழிந்து விடாது, ஒருவனுக்கு ஒருவர் வாழற காலத்தை இன்னொருத்த வந்து இட்டு முட விடாது, அந்த எண்ணத்தினால அந்த கற்பு நிலைக்காக அவர்கள் போராடினார்கள். அதனாலே கற்பனப்படுவது சொல் திறம்பாம் என்ற செய்கைக்காக அந்த ஏற்பகை வெட்டப்பட்டவர்களாம் உயிர்ப்பித்தார் என்ற சொல்ற செய்தி வேறு. இங்கே தேவ உலகத்தில் தக்கன் வேள்வியில யாரும் அழிக்கப்படவில்லை, அவர்களெல்லாம் ஒருத்தல் மட்டுமே செய்தார். அது திருத்தலுக்கான அடையாளம் என்று சொல்லுவார்கள். சரி, மேலே போவோம், மேலே போவோம். இன்னைக்கு டிஸ்கஷன் தான். அடுத்த சப்ஜெக்ட் நான் பிரளய நாளைக்கு. நல்ல ஹெல்த்தியா இருக்க தப்புன்னு சொல்ல. ஏன்னா நம்ம இப்படி இது மாதிரியான சந்தேகம் ஏற்படா நம்ம சொல்ல முடியும். அழித்தலுக்கும் துடைத்தலுக்கான வித்தியாசம். அழிந்தார்கள் இறந்தார்கள் சொல்ல அமங்கல சொல். சிவத்தை பத்தி பேசல அமங்கலமா பேசக்கூடாது. சிவன் யாரையும் அழிக்க மாட்டான் என்று சொல்றதுக்காக அழுத்தம் திருத்தமா எங்க ஐயா சொன்னதுனாலதான் நான் இதை வற்புறுத்தி சொன்ன தவிர நானும் பெரிய ஞானிகள் எனக்கு எல்லாம் தெரியாது. எங்க ஐயா கத்து கொடுத்த பாடம் அப்படி. அவ்வளவுதான். 9வது பாடல் பாடியாச்சுங்களா ஐயா? அதான் கடைசி பாடலே பாடினேன். இப்ப பாடுங்க அந்த பாட்டை. தெளிந்தார் கலங்கனும் நீ கலங்காது. சரிங்க. அங்க அழிந்தார் களைவதும் ஆடிப்பிரான். அந்த அழிந்தார் என்பது பெருமானுடைய திருவடி உணர்வுல அழுந்துதல். அழிவது வேறு, அழிவது வேறு. அழிதரும் ஆக்கை ஒழியச் செய்த ஒன்புடர்னு சொல்ற இடத்துல கூட அழிதரும் ஆக்கை ஒழியச் செய்த ஒன்புடன் சொல்லிட்டு அடுத்த வரையில அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றுன்னு சொல்லுவார் மணிவாசகர். அப்ப அழிதல் வேறு, அழிதல் வேறு. இந்த இடத்துல அழிதல் என்ற சொல்லதான் அந்த திருமூலரும் பயன்படுத்தார். அழிதாங்கு அடைவதன் ஆதிப்பிரானே. பெருமானுடைய திருவடி உணர்வுகளை அழுந்த வேண்டும். அவர்கள் அப்படி அழுந்தாமல் என்ன பண்ணாங்க, பெருமானை புறக்கணித்தார்கள். அந்த புறக்கணிப்பை கொண்டு வர தண்டனை தானே வீரபத்ரத்தை தவிர அவர்களை யாரும் வெட்டி கொலை செய்யவில்லை. வீரபத்ரர் கொலையாளி அல்ல என்று சொல்லி காட்டுவார் எங்க ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதங்க ஐயா. வீரபத்ரர் கொலையாளி ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார் எங்க ஐயா. சிரம் முகம் நாசி சிறந்த கை தோல் தாம் அரணருள் இன்றி அழிந்த நல்லோரே. ஏது அந்த அழிவு என்பது உடலிலே உள்ள அந்த அவங்களோட செயல். உடலை அழித்தல், உயிரை அழித்தல் அல்ல. சரிங்க ஐயா. சாமி சரிங்க சரிங்க ஐயா. அந்த 6வது பாட்டு தான் அழிந்த என்ற சொல் அங்க வந்திருக்கு. அதையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். நல்லதுங்க ஐயா. உடல் அழியிறதும் உடம்பு அழியிறதும் அப்புறம் உயிரோட சேர்த்து வைக்கிறதும் சாமியோட விளையாட்டு. திருவருள் கருணையா எண்ணி நம்ம வியந்து. பொன்னூசல் யார் பாட வரீங்க? பொன்னூசல் வசந்தி சங்கர் கணபதி ஐயா வச்ச வராங்க. சிவலலிதா, லோகநாதன், உமா அம்மா. பொன்னூசல் பாடுங்க. திருச்சிற்றம்பலங்கய்யா. பாட்டு படி ஐயா. 4வது பாட்டுங்களாங்கய்யா? ஆமா ஆமா. திருச்சிற்றம்பலம். நஞ்சமர் கண்டத்தன் அடைந்தவர் நாதன் மஞ்சு தோய் மாடமணி. அண்டத்தவர் தாங்க படிச்சீங்க. திருச்சிற்றம்பலம். நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அம்சொலன் தன்னோடும் கூடியடியவர்கள் நெஞ்சுலே நின்ற முதம் பூரி கருணை செய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி குஞ்சமார் வெல்வளையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாங்க ஜான்சி அம்மா வாங்க. அந்த விடுமின் வெகுளி வேட்கை நோய் பாருங்களா? திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவும் காலம் இனி இல்லை.
உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன்னால்வான் புகழ்களையே உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன்னால்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. வாமா சரிதாம்மா, வாமா மண்ணில் நல்ல ஒண்ணு பாடு. சரிதா இருக்குதா? ம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினால் அக்துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நலாலோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கண்ணின் நல் அக்துரம், கண்ணினால் இல்ல கண்ணின் நல் அக்துரம். சரிங்க. அற்புதம். நன்றி. ரைட்டு. வாங்க வாழைப்பாடி சித்ராமா, வாழ்காந்தனர் பாடுங்க. அடியேன் ஒரு அம்பாள் பாட்டு பாட்டுங்க ஐயா. பாடலாம், இதை முடிச்சுட்டு பாடலாம். வாழ்காந்தனர் பாடுங்க சித்ராமா. இருக்கீங்களா? சரி, நீங்க அம்பாள் பாட்டு பாடிங்கம்மா. சிற்றம்பலம். 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகன் தண்டை கொலுசும் 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகன் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியமிச்சையாய் இழைத்திட்ட பாத சிலம்பினொலியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொன் கங்கணம் ஜெகமெலாம் விலை பெற்ற முகமெலாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பினழகும் அத்திவரதன் தங்கை சத்தி சிவரூபத்தை அடியனால் சொல்லாதிரமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அத்திவரதன் தங்கை சத்தி சிவரூபத்தை அடியனால் சொல்லத்திரமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. வாங்க ரயில்வேக்காரம்மா, வாழ்த்து சொல்றீங்களாம்மா? வான்மிகள் வாழாது பெய்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவராணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாழ்க அந்தனர் யாரும் பாடல, அதனால பாடணுங்க ஐயா. இல்ல, அதுல வீழ்க தன்புணல் சொன்னீங்களா? சொன்னங்க ஐயா. வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. அற்புதம், அற்புதம். நன்றி. இன்னொரு சித்திரமா வாய்ப்பு இருக்கா? வான்மிகள் வாழாது பெய்க. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் வான்மிகள் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம், அற்புதம். ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம். தனிச்சம்மா முடிக்கிறீங்களா? வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞானத் அவன்தான் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருமூல திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. ஐயா பாட வேண்டியது நீங்க பாட்டீங்க. அற்புதம், அற்புதம், அற்புதம். தனிச்சம்மா முடிக்கிறீங்களா? அடியான் முடிக்கட்டுமா? ஐயா முடிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டு கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பின் கீழ் 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானின் பெரும் கருணையினால் தற்பொழுது 10ஆம் திருமுறையான திருமந்திரத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடியார் பெருமக்கள் இன்று இரவு 6 மணிக்கு திரு நெட்டைகூடல் நிகழ்ச்சியிலும் அதைத் தொடர்ந்து 8 மணிக்கும் மற்றும் 9:50 மணிக்கும் நடைபெறும் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.